சார் வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன். மகா குடார்சியம் மயில்வேல் சார் குடார்சியம். குட் ஆஃப்டர்நூன். வந்தோன்னு சொன்னேன் சார் சார். நீங்க குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள். வணக்கம். என்ன நல்லா இருக்கீங்களா ஆச்சரியம், சார்? இன்னைக்கு மயில்வேல் நம்ம கூட இருக்கிறாரு, பெரிய ஆச்சரியமா இருக்குதே. ஏன் மகா? என்ன சார்? ஆ நல்ல விஷயம் தானே சார். என்ன சார் ஆச்சரியமா இருக்கு? இல்ல ரெகுலரா வரல, நீங்க இர்ரெகுலரா வர்றதுனால, ஜிக்ஸாக்கா வர்றதுனால சொல்றாரு சார். நேத்து ஒரு நாள் வந்து இதுல வந்துட்டேன், அது வர முடியல.
சார் குடார்சியம் மயில்வேல் சேரன் மகாலட்சுமி நம்ம தொடங்கலாம். வர்றவங்க வரட்டும், வரலைனாலும் பரவாயில்ல. நம்ம எஜுகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைய கூட்டம் உள்ளபடியே நமக்கு ஒரு சிறந்த எஜுகேஷனை கொடுக்குற ஒரு கூட்டமா இருக்கும். என்ன காரணம்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல நிறைய நம்ம பார்த்துட்டோம். அதுல நிறைய எஜுகேஷன் நம்ம கத்துக்கிட்டோம். நாம காலையிலேயே நம்ம சொன்ன மாதிரி வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது. தண்ணி அடிச்சிட்டு போகாது, தீ இதை கொளுத்தி எரிச்சிடாது. கற்ற கல்வி சொல்லிட்டு இருக்கேன் நான். கல்விங்கிறது வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது. கள்ளத்தால் என்னது, அது களவாட முடியாது. அதே மாதிரி கொடுத்தாலும் குறைவன்றி, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவாகாது. இதுதான் கல்வி. அதனால கற்றுக்கொண்ட கல்வி காலத்துக்கு நமக்கு உதவியாகும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல 22 தேதிக்குள்ள யாரெல்லாம் ஓப்பனர் டேப்போ வர்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் சீல்டு உண்டுங்கிற அறிவிப்பின் அடிப்படையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு கேட்டா, அந்த ஓப்பனர் டேப்போ பண்ணி இருக்கிற ஆட்கள் உங்க டீம்ல 10 பேருக்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பரிசு உண்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல மகா கண்டிப்பா எலிஜிபிள், நோ டவுட். அதே சமயத்துல த நோபல் த நோபல் 8 பாயிண்ட்ஸ், நோபல் பாயிண்ட்ஸ் 8. நம்ம ஒரு நோபல் ஹார்ட் பர்சனா இருந்தா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல என்ன செய்ய முடியும்னு கேட்டா, அதாவது கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனிதனாக நமக்கு நமக்குள்ள கபடு இருந்தால், நமக்குள்ள சூது இருந்தால், நமக்குள்ள வஞ்சனை இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது? 100% இந்த பிசினஸ்ல சக்சஸ்க்கு போக முடியும். போகலாம், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல நம்மளால போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அது அது பெரியவங்க வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, எண்ணம் போல வாழு அப்படின்னு. இப்ப எண்ணம் போல வாழ்க்கைங்கிறது என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆட்டிடியூட், எண்ண அலைகள், நம்முடைய எண்ண அலைகள் வேகமா இருந்தா, நம்ம எண்ண அலைகள் சிறப்பா இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய அந்த ஹார்ட் நோபல் பாயிண்ட்ஸ், ஒரு நோபல் பாயிண்ட்ஸ் ஒரு 8 பாயிண்ட். அந்த 8ஐயும் நீங்க என்ன செய்யலாம்? மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, இது மாதிரி இருக்கிற ஒரு மனிதனால் மட்டும்தான். நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னேன், டீமை பத்தி சொன்னேன். இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னேன் நான் என்னது, ஓப்பனர் அடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னேன். ஓப்பனர் பின்னுக்கு வந்தா என்ன லாபம்னு சொன்னேன். ஓப்பனர்களை இணைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னேன். அதே சமயத்துல நம்ம ஒரு ஓப்பனர் பின்ன அச்சீவர்களை உருவாக்கக்கூடிய நாம எப்படி இருக்கணும்? செல்ஃப் நாம எப்படி இருக்கணும்? நம்மளை பார்த்தா நாம எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம ஒரு விரலை, பேரறிஞர் என்ன சொல்றாரு, நீ ஒரு விரலை சுட்டி காட்டி அடுத்தவங்களை சொல்லும் போது மீதி எத்தனை? மீதி 4 விரலும் உன்னை சுட்டி காட்டுகிறது. அப்ப நாம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த 4 விரலும் நீ என்ன பண்றேன்னு நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்குது. அதுல இதுதான் முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய பார்வை. அது ரைட் வியூ. எழுதிங்க, சரியான பார்வை, ரைட் வியூ. எல்லாவற்றையும் சரியான பார்வையை நாம் பார்க்க வேண்டும். சரியான பார்வைன்னு என்ன அர்த்தம்? தவறான எண்ணத்துல எதையும் பார்க்கக்கூடாது, தவறான கோணத்துல எதையும் பார்க்கக்கூடாது, தவறான நோக்கத்தில் எதையும் செய்யக்கூடாது, தவறான எண்ண அலைகளை நம்ம மனசுல வளர்க்கக்கூடாது, தவறான சிந்தனையை நாம் வளரவிடக்கூடாது, தவறான விஷயங்களில் நம்ம எண்ணத்தை போக விடக்கூடாது. ஆகினால நம்முடைய பார்வை என்னவா இருக்க வேண்டும் கேட்டா, சரியான பார்வை. அதற்கு பெயர் ஆங்கிலத்துல ரைட் வியூ. பாயிண்ட் நம்பர் 1, ரைட் வியூ எழுதிங்க. தென் நோபல் பாயிண்ட் நம்பர் 2, ரைட் இன்டென்ஷன். இன்டென்ஷன் சொன்னா எண்ணம், சரியான எண்ணம், சரியான நினைவு, சரியான எண்ணம், சரியான நினைவு. நம்ம நினைக்கிறதும் நம்ம எண்ணுவதும், அதாவது உள்ளத்தில் உள்ளலும் தீதே பிறன் பொருளை, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன். இன்னொருத்தன் பொருளை நான் திருடிடுவேன், இல்லைன்னா அதை அடைந்து விடுவேன் என்று உள்ளத்துல கூட நினைக்கக்கூடாதான். உள்ளத்தில் நினைச்சா கூட அது தப்புங்கிறார் வள்ளுவர். ஆகையினால உள்ளத்தால் கூட நினைக்கக்கூடாது. அந்த உள்ளம்ங்கிறது தான் எண்ணம். அந்த எண்ணம் தான் சரியான எண்ணமா இருக்கு. சரியான உள்ளம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமான எண்ணமாய். நம்முடைய எண்ணம் அப்பழுக்கு இல்லாத எண்ணமாய். நம்ம எண்ணத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? எண்ண ஓட்டத்துக்குள்ள தாறுமாறான எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடாது. எண்ண அலைகள் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? பாசிட்டிவான எண்ணமா நமக்குள்ள இருக்க வேண்டும். அதுக்கு பேர் ஆட்டிடியூடுன்னு பேர். நாலேஜுங்கிறது பவர்.
ஒரு மனுஷனுக்கு நாலேஜ் இருந்தால் அது பவர். ஆனால் ஆட்டிடியூட் வந்து இருந்தால் அதுதான் சக்சஸ். அந்த ஆட்டிடியூட் இல்லாத ஒரு மனிதன், அந்த எண்ணம் அந்த பரிசுத்தமாக இல்லாத ஒரு மனிதன் அந்த சக்சஸை நோக்கி போவது கஷ்டம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அதே தான் நான் இப்போ சொல்றது. அந்த ஆட்டிடியூட் தான் இந்த இடத்துல இன்டென்ஷன் பேசப்படுகிறது. இன்டென்ஷன் சொன்னா ரைட் இன்டென்ஷன். சரி, நிறைய எண்ணம் வந்து நமக்கு ரெண்டு கெட்ட எண்ணமும் வரும், நல்ல எண்ணம். கெட்டெண்ணக்காரன் அப்படின்னு 4 பேர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. அவரா நல்லெண்ணக்காரன். நான் ஒரு கடையில் ரெகுலராக பொருள் வாங்கிட்டு இருப்பேன். அந்த கடைக்காரர் எனக்கு என்ன பேர் வச்சிருப்பாருன்னா, பில் அடிக்கணும் சார், நீங்க உங்க பேர் சொல்லுங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சொல்றாரு, அவர் பேர் நல்லவன். அப்போ நல்லவன் அப்படின்னு பேர் வாங்குறது கஷ்டம். கெட்டவன், கெட்ட சிந்தையுள்ளவன், கெட்ட எண்ணம் உள்ளவன், கெட்டெண்ணக்காரன் அப்படின்னு பேர் வாங்குறது ஈஸி. அப்ப நல்லெண்ணக்காரனா நாம் மாறோம்னு சொன்னா நம்முடைய என்ன ஓட்டம் வந்து சரியானதா, ரைட் இன்டென்ஷன். எழுதிக்கங்க. பாயிண்ட் நம்பர் 3, ரைட் ஸ்பீச். சரியான பேச்சு. அதாவது அதுக்கு என்னன்னு சொல்றது, பேச்சிலேயே வந்து ரைட் ஸ்பீச்னு சொன்னா என்னன்னு சொல்றது, சரியான பேச்சு. பேசக்கூடிய பேச்சுகள்ல யாரையும் கெடுக்கக்கூடிய பேச்சு பேசக்கூடாது, யாரையும் வந்து குறை சொல்லக்கூடிய பேச்சு பேசக்கூடாது, யாரையும் வந்து சுட்டி காட்டி அல்லாவிட்டால் புண்படுத்தக்கூடிய பேச்சு பேசக்கூடாது. இப்போ சரியான பேச்சு. அப்போ ரைட் ஸ்பீச். அந்த சரியான பேச்சின் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் மேனாக இருக்கு. நம்மை நாமளே செதுக்கிக்கிறது தான் இந்த 8மே. நம்ம பேசுறது சரியா பேசுறோமா, பார்க்கறது சரியா பார்த்தோமா. நாம 2 கண்ணுல பார்க்குறோம், நம்மளை 2000 கண்ணு பார்க்குதுங்கிறது தான் வியூ. அதுதான் முதல் பாயிண்ட். அப்போ நம்மளை 2000 கண் பார்க்கும்போது நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய பார்வை சரியான பார்வையா இருக்கு. 2வது இன்டென்ஷன். நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரிசல்ட், நமக்கு டீம் அமையும். நமக்கு நம்ம கூட வரக்கூடியவர்கள் அதை பொறுத்து தான் நம்மளோட செயல்படுவாங்க. இது 2வது ரைட் இன்டென்ஷன். ரைட் ஸ்பீச். நம்முடைய பேச்சுல தப்பான பேச்சு இருந்தா குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல நம்ம வந்து அந்த டீமோட டிராவல் பண்ண முடியாது, நம்ம நண்பர்களோட டிராவல் பண்ண முடியாது, உறவினர்களோட டிராவல் பண்ண முடியாது, நம்முடைய டீம்ல உள்ள நண்பர்களோட டிராவல் பண்ண முடியாது. சரியான பேச்சு இல்லைன்னா, ஓ இவர் அன்னைக்கே இப்படி பேசினாரு, இந்த அம்மா அன்னைக்கே இப்படி சொல்லிச்சே, அந்த மாதிரி அந்த பேச்சு போய் நட்டுக்கு. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நாவினால் சுட்டவடு. நாவு வந்து பேசக்கூடியதெல்லாம் என்னவா இருக்க வேணும், சாஃப்டா பேசணும் சார். ரைட் ஸ்பீச். ஏன்னு கேட்டா, தீயினால் சுட்டப்பனும் உள்ளாருங்கிறார், 6வது நாவினால் சுட்டவடு. அப்ப நம்ம டீம்ல உள்ளவங்களை நாம எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசிடக்கூடாது. அப்ப நம்முடைய பேச்சு சரியான பேச்சா இருக்க வேண்டும். இதற்கு பேர் ரைட் ஸ்பீச், சரியான பேச்சு. அப்ப அந்த பேச்சுல என்ன இருக்கக்கூடாது, குதர்க்கம் இருக்கக்கூடாது, கிண்டல் இருக்கக்கூடாது, கேலி இருக்கக்கூடாது, அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடியது இருக்கக்கூடாது. நம்ம பேச்சு கத்தியாட்ட குத்தக்கூடாது, ஈட்டியாட்ட எரியக்கூடாது. நம்முடைய பேச்சு அன்பா இருக்கணும். அதுதான் வம்பான பேச்சுகளை நம்ம தவிர்க்கணும். வீண் வம்பை நம்ம தவிர்க்கணும். ஏன்னு கேட்டா அதனால சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனை வரும், வேதனை வரும். இதெல்லாம் வந்து ரைட் ஸ்பீச்சின் மூலமாக நம்ம ஒரு ரைட் லீடரை நம்மளால நம்ம ஒரு நோபல் லீடராக நம்ம உருவாக முடியும். ஒரு நோபல் லீடருக்கு இதெல்லாம் தேவை. ரைட் பேச்சுல வந்து என்ன இருக்கணும், ரைட் ஸ்பீச். பேச்சுல வந்து ஒரு பரிசுத்தமான பேச்சு, அப்பளுக்கு இல்லாத பேச்சு, கள்ளங்கப்படம் இல்லாத பேசுவாருங்க அவரு, கள்ளங்கப்படம் இல்லாம சிரிப்பாருங்க அவரு. அந்த மாதிரி ஒரு லீடரா இருந்தா நம்ம எல்லாரும் விரும்புவாங்க. ஏன்னு கேட்டா அந்த இதுதான் நோபல். அதாவது அந்த குணாதிசயம் நமக்குள்ள இருக்கும். ரைட், அவர் பேசினா சரியாதாங்க பேசுவாரு, அந்த ரைட் ஸ்பீச். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 4 வந்து ரைட் வியூ, ரைட் இன்டென்ஷன், ரைட் ஸ்பீச். பாயிண்ட் நம்பர் 3. தென் பாயிண்ட் நம்பர் 4, ரைட் ஆக்ஷன். இது என்ன சார் ரைட் ஆக்ஷன் அப்படின்னு கேட்டா, நண்பர்களே, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்மை நாமளே வந்து மையப்படுத்தி நம்மை நாமளே சீர்படுத்திக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆக்ஷன். லீடர்ஷிப்ங்கிறது ஒரு பதவி இல்லை. நான் கோல்டு பின் அடிச்சிட்டேன், நான் வந்து ஈகிள் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அது பதவி இல்லை. அது வந்து ஒரு லீடர்ஷிப்ங்கிறது ஒரு ஆக்ஷன். நம்ம எந்த பின்னில் இருந்தாலும், சின்ன பின்னில் இருந்தும் கூட நம்மளால ஒரு லீடரா உருவெடுக்க முடியும். பெரிய பின்னில் போய் கூட ஒரு ஆள் லீடர்ஷிப் குவாலிட்டி விட்டுற முடியும். காரணம், லீடர்ஷிப்ங்கிறது பதவி இல்லை, ஒரு ஆக்ஷன்.
சரி, ஆக்ஷன் தான் லீடர்ஷிப்னா என்ன சார் ஆக்ஷன் பண்ணணும்? ரைட் ஆக்ஷன் எழுதிக்கோங்க. ரைட் ஆக்ஷன் தான் பாயிண்ட் நம்பர் 4. ஆக்ஷன்ல ரைட் ஆக்ஷன் இருக்கு. ரைட் ஆக்ஷன் எப்படி சார் பண்றது அப்படின்னு கேட்டா, நம்முடைய நடவடிக்கைகளிலே தவறில்லாத நடவடிக்கை, சரியான நடவடிக்கை. ஒரு ஆள் வந்து 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து டெபாசிட் கட்டுங்க சார், எனக்கு ஒரு பியூசி எடுத்து கொடுங்க சார், அதுக்கு இது வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கு 10,000 கொடுத்தாரேன், நீங்க உங்க அக்கௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டா நாம் என்ன செய்யணும்? அந்த 10,000 கருத்தா அந்த அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவருக்கு ஒரு கோடு வாங்கி தரணும். இதுதான் நம்முடைய கடமை. ஆனா அந்த 10,000 உல்டா பண்ணிட்டு சார் மியூட் ஆயிட்டீங்க சார். சார் மியூட் ஆயிட்டீங்க சார். சார் கேட்கல சார். சார் நீங்க பேசுறது கேட்கல சார். போன்ல இருக்கீங்களா? இடையே ரைட் ஆக்ஷன், சரியான ஆக்ஷன் மூலமாக நம்மை நாமளே என்ன செய்துக்க முடியும்? சரியான நபராக. ஏன்னு கேட்டா, நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இது வந்து பவுல் சொல்ற விஷயம். நான் படிக்கிற அந்த பைபிள், நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி, நானே மற்றவங்களுக்கு ஒரு ஆகாதவனாய் போகாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும், நம்முடைய எண்ணங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும், நம்முடைய செயல்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். இதுதான் நாம் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது. அப்போ ரைட் ஆக்ஷனுங்கிறது நமக்குள்ள எல்லாமே ரைட்டாவே வந்துருமா? பை பர்த்தே நம்ம ரைட்டா இருக்கிறோம்? இல்ல, நிறைய தப்புகள் வரும். ஆனா நாம என்ன ஸ்கேல் வச்சுக்கோம்? நமக்கு ரைட் ஆக்ஷன் ஒரு ஸ்கேல் வச்சிருக்கோம். இந்த ஸ்கேலை வச்சு நம்ம நம்மளை அளக்கணும். என்ன சார் ரைட் ஆக்ஷன்? இப்ப நம்முடைய ஆக்ஷன்ல கொஞ்சோண்டு வித்தியாசம் தெரியலாம், கொஞ்சோண்டு மாற்றம் தெரியலாம், கொஞ்சோண்டு வந்து என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு பிடிக்காத ஆக்ஷனா இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆக்ஷன் வந்து தப்புன்னு நம்ம மனசாட்சியே நமக்கு சொல்லலாம், நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லலாம். இப்ப என்னுடைய முகத்துல என்ன அழுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய முகத்துல அழுக்கு இருக்கிறது எதிரில் இருக்கிறவங்க பார்த்து சொல்ல முடியும். அப்ப அவங்க பார்த்து சொல்றாங்க, இது தப்புங்க, இந்த உங்க முகத்துல கறி இருக்குதுன்னு. நம்ம கறி துடைக்கத்தான் பார்க்கணும். நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் போய் முகத்தை கண்ணாடியில் பார்க்க, கறியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சொன்னா அதுக்கு என்ன பேரு? அதுக்கு பேரு ராங் ஆக்ஷன். ரைட் ஆக்ஷனுங்கிறது உடனே அதாவது பலியை பார்க்கலும் ஆட்டுக்கு, அதாவது ஒபிடியன்ட் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். அதுதான் நீ ஆங்கிலத்தில் சொல்லணும். ஒபிடியன்ட் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். தியாகம், பெரிய தியாகின்னு நம்ம பேர் வாங்கறத விட இவர் வந்து ரொம்ப ஒபிடியண்டான ஆள். சொன்ன உடனே செய்வாரு, சொன்ன உடனே கேட்பாருங்க. அந்த கேட்கறது கூட ஒரு ஆக்ஷன் தான். அதான் ஒபிடியன்ட் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். அப்ப ரைட் ஆக்ஷன் அதுதான், ஒபிடியன்ட் தான். எதிர்த்து நிக்கிறது இல்லை, வணங்கா கழுத்து இல்லை, சொன்னா கேட்க மாட்டேன், முரட்டாட்டம் பண்றது. அது என்ன நீ சொல்லி நான் கேட்கறது, அவர் என்ன எனக்கு கொடுத்துட்டாரு நான் எதுக்கு கொடுக்கணும், நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், நான் அப்படி எல்லாம் பண்றதுக்கு பேரு ராங் ஆக்ஷன். ஒபிடியன்ட் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். ஒரு தியாகம் செய்யறதை விட கீழ்ப்படிந்தா அதுதான் பெருசு, கீழ்ப்படிதல் தான் பெருசு. அதாவது ரைட் ஆக்ஷனுங்கிறது மிகப்பெரிய தியாகத்தை விட சிறந்தது சரியான ஆக்ஷன். இது எத்தனை? 1 2 3 4வது பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 5, ரைட் லைவ்லிஹுட். இது ரொம்ப முக்கியம் சார். ஒரு வாழ்க்கை முறை, நம்முடைய வாழ்க்கை லைவ்லிஹுட். சைல்டுஹுட்னா என்னது? இளமை பருவம். லைவ்லிஹுட்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை பருவம். நம்முடைய வாழ்க்கைய, இந்த வாழ்க்கையினுடைய இது என்ன அப்படின்னு கேட்டா ரைட் லைவ்லிஹுட்டா இருக்கு. நம்முடைய நடைமுறை, நம்முடைய வந்து பழக்க வழக்கங்கள், இப்போ பீடி, சிகரெட்டு, கள்ளுசாராயம், வெத்தலைவாக்கு, சினிமா பார்க்கறது, அப்புறம் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறது, அப்புறம் என்னது என்ன கெட்ட வழக்கம் இருக்குது அத்தனையும் செஞ்சுக்கிட்டு நான் வந்து ஆர்சிஎம் மைக்கு பிடிச்சி நான் பேச வந்தா என்னுடைய லைவ்லிஹுட் எப்படி இருக்கும்? ராங் லைவ்லிஹுட். நான் பேசின எப்படி இருக்கும்? நான் வேணா சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம், நான் பேசுவதெல்லாம் வாழ்க்கை, நான் பேசுவதெல்லாம் என்னது
வாழ்வியல். ஆனா நான் செய்யறதெல்லாம் என்னது? தாழ்வியல். லைவ்லிஹுட்ல நான் சரியில்லை. என்னுடைய என்னுடைய வாழ்க்கை முறை அல்லாவிட்ட என்னுடைய வாழ்க்கை முறை அதுக்கு பேரு. என்னுடைய வாழ்க்கை முறை சரியான வாழ்க்கை முறை இல்லை. நான் வந்து 4 பேர்த்துக்கு முன்னாடி சிகரெட் அடிக்கிறேன், 4 பேர்த்துக்கு முன்னாடி தண்ணி அடிக்கிறேன், 4 பேர்த்துக்கு முன்னாடி என்ன செய்யறேன்? நான் வந்து செய்யக்கூடாத நிறைய வந்து அநாகரிகமான செய்திகளை அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன். நான் வந்து மைக்க பிடிச்சி ஆர்சியம் பேசினா அதுக்கு பேர் என்னது? வாழ்க்கை முறை சரியில்லாத ஒரு ஆளு இவர் பேசினா எப்படி சரியான வாழ்க்கை பண்ண முடியும்? ஒரு மனைவியுடையவனாய் இருக்க வேண்டும், யோக்கிய புருஷனாய் இருக்க வேண்டும், குடும்பத்தை நடத்த தெரிந்தவனாய் இருக்க வேண்டும். அதே மாதிரி என்ன இருக்கணும்? இந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவனுக்கு பெரிய டீமை நடத்த தெரியாது. இதுதான் இந்த லைவ்லிஹுட்டினுடைய ரகசியம். ஒரே குடும்பத்துல ஒரு யோக்கிய புருஷனாய் இருக்கணும், குடும்பத்துல நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணும், பிள்ளைகளை நன்றாக வளர்க்கணும், பிள்ளைகளை சரியாக படிப்பாட்டணும், பிள்ளைகளை எதிர்காலத்துக்காக சேர்க்கணும், பிள்ளைகளை வந்து காப்பாற்றணும், பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை பயிற்சிகளை கொடுக்கணும். இந்த வாழ்க்கை முறை ரைட் லைவ்லிஹுட். இந்த யாருக்காக நம்ம இவ்வளவு சேர்க்கிறோம்? யாருக்காக பாடுபடுறோம்? அப்ப அவங்களோட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். அவங்களோட கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? ஒரு வாரத்துல ஒரு நாளாவது போய் அவங்க விரும்புறத வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம கிடைச்ச வாழ்க்கையவே உருட்டிட்டு இருக்க கூடாது. ஒரு வாரத்துல ஒரு நாள் 2 நாளாவது நினைச்ச வாழ்க்கைக்கு போய் பாருங்க. பாத்தீங்கன்னா 3 நாள் அந்த மாதிரி ஆவீங்க, 4 நாள் ஆவீங்க, 5 நாள் ஆவீங்க. வாழ்க்கையே உங்களுக்கு என்ன இருக்கும்? மிகப்பெரிய அதாவது வாழ்க்கை பருவமே உங்களுக்கு இன்பமான வாழ்க்கை பருவமா இருக்கு. ரைட் லைவ்லிஹுட்டுக்கு நீங்க போய் சேர முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தப்பா பண்ணிட்டு நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து வந்து வாழ்க்கை முறையவே தவறா அமைச்சுக்கிட்டு வாழ்க்கை முறையே சரி கிடையாது. யாரு கூட பழகணுமோ அவங்களோட பழகிறது இல்லை, யாரு கூட சேரணுமோ அவங்க கூட சேர்றது இல்லை, யாருக்கிட்ட பிசினஸ் பேசணுமோ அவங்ககிட்ட பிசினஸ் பேசுறது இல்லை, எங்க போய் டீம் நடத்தணுமோ அங்க போய் டீம் நடத்துறது இல்லை, யாருக்கு கீழே பிசினஸ் பில்டு பண்ணணுமோ அங்க போய் பண்றது இல்லை. ஆனா நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? நான் வந்து மைக்க பிடிச்சி ஆர்சியம் பேசினா நான் பண்ணினது என்னது? நான் என்னுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது? ரைட் லைவ்லிஹுட் இல்லை, ராங் லைவ்லிஹுட். இந்த ராங் லைவ்லிஹுட்டுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. போனால் நம்ம சரியான லீடரா வளர முடியாது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1 2 3 4 என்னது? 1 2 3 4 5 ஆயிடுச்சு சார். 5 முடிஞ்சிடுச்சு சார். முடிஞ்சது. 5 படிமா மகா, 5 படி. எஸ் சார். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு 8 விதமான நோபல் பாயிண்ட்ஸ். இது வந்து பிசினஸ்க்காக மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கான ஒரு 8 நோபல் பாயிண்ட்ஸ். நம்பர் 1, ரைட் வியூ. சரியான பார்வையாக நம்ம வந்து இருக்கணும். நம்மளுடைய பார்வை எல்லா விஷயத்திலையும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கணும். ரைட் வியூ. இரண்டாவது, ரைட் இன்டென்ஷன். நம்மளுடைய எண்ணம் சரியானதாக இருக்கணும், உள்ளம் நல்லதா இருக்கணும். எல்லா வகையிலயும் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணம் வந்து ஆழ்ந்த ஒரு நல்ல மற்றவங்களுக்காக நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல இன்டென்ஷனோட நம்மளுடைய மனசு வந்து நல்ல மனசா இருக்கணும், எண்ணம். மூன்றாவது, ரைட் ஸ்பீச். நம்ம பேசுற வார்த்தைகள் ரொம்ப சரியாக நிறைவான பேச்சா இருக்கணும். மத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, பிஹேவியர் சரியா அந்த மாதிரி மத்தவங்களை பத்தி எந்த விதமான ஒரு தவறான விஷயங்களை பேசாம நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து மத்தவங்களை ஊக்குவிக்கிற மாதிரியும் நமக்கு வாழ்க்கை முறையில சரியா இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்பீச் வந்து சரியான ஸ்பீச்சா இருக்கணும். நான்காவது, ரைட் ஆக்ஷன். இந்த 3 விஷயம் தாண்டி நம்மளுடைய எண்ணம் தாண்டி நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? நம்ம செயல்பாடுகளும் வந்து சரியான செயல்பாடுகளா இருக்கணும். எப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒருத்தர் சொல்றாங்கன்னா, அதாவது நல்ல ஒரு இது சொன்னீங்க சார், ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒபீடியன்ட் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ் அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல ஒரு டக்குன்னு ஈஸியா புரிஞ்சுக்கிறது. நம்மளுடைய செயல்பாடுகள் எதா இருந்தாலும் சரியாக இருக்கணும், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் சரியாக இருக்கணும். ஐந்தாவது, ரைட் லைவ்லிஹுட். நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். தவறான வாழ்க்கை முறையை வச்சுட்டு நம்ம வந்து ஆர்சிஎம் பெஸ்ட்னு பேச முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப கரெக்டா இருந்ததுன்னா, நம்மளுடைய ரைட் லைவ்லிஹுட்டா இருந்ததுன்னா நமக்கு அது ரொம்ப ஒரு நோபல் பாயிண்டா இருக்கும். 5 விதமான நோபல் பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். இப்போ 6வது சார். 6, ரைட் எஃபோர்ட். ரைட் எஃபோர்ட்னா என்னது?
எஃபோர்ட்டுங்கிறது என்னது? சரியான முயற்சி சார். சரியான முயற்சி. நம்முடைய முயற்சியில சரியான முயற்சி இருக்கணும். நம்முடைய எஃபர்ட் இன்னும் கூட அது முயற்சின்னு சொல்றதை விட வேற எப்படி சொல்ல எஃபோர்ட்டுங்கிற விட மயில்வேல் சார் சொல்லுவாரா, எஃபோர்ட்டுக்கு சரியான தமிழ் பதம் இது எஃபோர்ட். ஃபுல்லா எஃபர்ட் போட்டேன் சார், பயங்கர எஃபர்ட் போட்டு பாடுபட்டேன் சார். பட் எனக்கு வந்து உழைப்பு சார். உழைப்புன்னு சொல்லலாமா? உழைப்புன்னு சொல்லலாம் சார். உழைப்பு தான் சரியா இருக்குமா மகா? எஃபோர்ட்டுங்கிறதுக்கு உழைப்பு சரியா இருக்குமா மகா? சரியா இருக்கும் சார். எஃபோர்ட்னா அது உழைப்பு தான் சார். கரெக்ட் சார். அது நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா உழைப்புங்கிறத விட சரியான முயற்சி, ஃபுல்லா எஃபர்ட் போட்டேன்னு சொல்றான். அந்த எஃபோர்ட்டுங்கிறதுக்கு என்ன சொல்றது, உழைப்பு தானா? சரி, நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு வகையில புரிஞ்சுக்கிட்டா போதும் எனக்கு. அது சரியான முயற்சி அல்லாவிட்டால் சரியான உழைப்பு, சரியான ஊக்கம், ஆக்கம் நிறைய வந்து அதுக்காக செலவழிச்சிட்டேன் சார். பயங்கர எஃபோர்ட் போட்டேன் சார். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கூகுள் மீனிங் வந்து எஃபோர்ட் தான் சார் காட்டுது. எஃபோர்ட்னா என்னமா? முயற்சி தான் சார் காட்டுது. முயற்சி தான் எஃபோர்ட் தெரியும். பட் அது முயற்சிங்கிறத விட அந்த எஃபோர்ட்டுங்கிறதுக்கு சரியான பதம் அதுதான் சொல்ல முடியாது. முயற்சி தான் வந்து நேரடி அர்த்தம். முயற்சி தான் நேரடி அர்த்தம். பட் நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நான் பயங்கரமா முயற்சி எடுத்தேன்னு சொல்றது இல்லை, பயங்கர எஃபோர்ட் எடுத்தேன் சார். ட்ரை பண்ணுங்கும் போது நம்ம முயற்சின்னு எடுத்துக்கிறோம். எஃபோர்ட்டுங்கிறதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பதம் இருக்கும். அதை வந்து அது கூகுள் இல்லைன்னா கூட டிக்ஷனரியில் இருக்க எஃபோர்ட்டுக்கு அது நம்ம பார்த்துக்கலாம். பயங்கர எஃபோர்ட். நம்முடைய எஃபோர்ட் வந்து ரைட் எஃபோர்ட்டா இருக்கணும். நம்ம நிறைய எஃபோர்ட் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு கோல்டு பின்னுக்காக ஏகப்பட்ட எஃபோர்ட், நிறைய நேரம் முழிச்சு, நிறைய பேர்த்துட்டு பேசி, நிறைய பேர்த்து அச்சீவ்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணி, நிறைய பேர்த்து ஓப்பன் அண்ட் அபவ் கொண்டு வந்து, நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து என்னது, அவங்க பேசலைனாலும் நம்ம பேசி, நிறைய பேர்த்துக்கு அவங்க சம்பாதிக்கலைனாலும் நாம வம்பளை பிடிச்சி சம்பாதிக்க வச்சு, நிறைய பேர்த்துக்கு அவங்க விற்கலைனாலும் நாம போய் விற்க வச்சு, இதெல்லாம் தான் எஃபோர்ட். இந்த எஃபோர்ட்டுங்கிறதுக்கு வேறு மிகப்பெரிய முயற்சி. அந்த முயற்சி வந்து நல்ல முயற்சியா இருக்கணும். இதுக்கு பதிலா என்ன செய்யறது? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். என்னை வந்து ஒரு நண்பர் போன் பண்ணி கூப்பிட்டார். நான் போறேன். போன உடனே அவரு பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடையில் தான் இருக்கிற, உள்ள வந்துருங்க காமராஜ் அப்படின்னாரு. சார், நான் அங்கெல்லாம் வர்றது இல்லையா சார், வரமாட்டேனே சார் அப்படின்னு. அவர் சொன்னாரு, நீங்க சரக்கு அடிக்க வேண்டாம், சும்மா நாம ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு இருக்கலாம், உள்ள வாங்க. நம்ம பேசுறதுன்னா வெளியில வந்து பேசலாமே சார், அங்க எல்லாம் நிறைய பேர் கசா முசா நிற்பானுங்க, அங்க போய் சார் பேசணும். சார், ஒரு 2 மினிட்ஸ் நீங்க எனக்காக வந்து பேசிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னாரு. சரி, அவர் ரொம்ப முக்கியமான நபரா போச்சு. எனவே நான் உள்ள போனேன். போகும்போது அந்த அந்த நெடி எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவர் டேபிள்ல போய் உட்காந்து ஆம்லெட்டு அது இதுன்னு நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. எனக்கு அங்க உட்காரவே பிடிக்கல. ஆனா அவர் என்னை கூப்பிட்டதை எதுக்காக தெரியுமா? அவர் ஒரு பெக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கொஞ்சோண்டு டம்ளர் ஊற்றி வச்சுட்டு, நீங்க இது மட்டும் ட்ரை பண்ணுங்க காமராஜ், இந்த கொஞ்சத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க எனக்காக நீங்க இதை பண்ணித்தான் ஆகணும். அப்ப நான் சொன்னேன், என்னது, நீங்க இதை பூரா எனக்காக குடிச்சிருங்க, உங்களுக்காக நான் இந்த கொஞ்சத்தை குடிக்க வேண்டாம், எனக்காக இந்த பூராத்தையும் நீங்க குடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன்னு கலந்துட்டு வந்துட்டேன். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, அவருடைய எஃபோர்ட் என்னை கொண்டு என்ன பண்ண வைக்கணும், என்னை ஒரு குடிகாரனா மாத்துறதுக்கான எஃபோர்ட். அது ரைட் எஃபோர்ட்டா, ராங் எஃபோர்ட்? ஒரு சிகரெட் பிடிக்கிறாள் என்ன செய்வாரு, சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன தம் அடிங்க சார், ஒன்றும் கிடையாது, சின்ன இப்படி குடிக்க பூன்னு ஊதி விட்ட முடிவு போச்சு. இது ரைட் எஃபோர்ட்டா, ராங் எஃபோர்ட்? இது மாதிரி எஃபோர்ட்டுகள்னால என்ன கிடைக்கும், அடுத்தவங்களுக்கு கெடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நமக்கு எந்தாச்சும் கிடைக்குமா? இல்லை, அவங்களுக்கு கெடுத்துட்டாங்கிறது திருப்தி இருக்கலாம். அது சரியான அது என்னது இன்டென்ஷன் அல்ல. இப்போ ரைட் எஃபோர்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு ஆளை கூப்பிட்டு ஆர்சிஎம் பொருளை கொடுத்து யூஸ் பண்ண வச்சு ஃபாலோ பண்ணி அவருக்கு வந்து என்ன செய்யலாம், ஆர்சிஎம் பிளான் சொல்லி கொடுத்து, அப்புறம் என்ன செய்யலாம், அவர் ஒரு ஜாயினரா மாற்றி அந்த ஜாயினரை வந்து சின்ன டார்கெட் பண்ண வச்சு, கன்சிஸ்டன்சி பண்ண வச்சு, அப்புறம் ஒரு சின்ன வைட்டல் பின் பண்ண வச்சு, இதெல்லாம் இதுக்காக நாம் என்ன எடுத்தாலும் இதெல்லாம் ரைட் எஃபோர்ட். அப்ப ரைட் எஃபோர்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம், நாம் ஒரு லீடருங்கிறத அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணலாம். ராங் எஃபோர்ட்டுக்கு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ராங் எஃபோர்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ராங் எஃபோர்ட்டுக்கு ஆட்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய இருக்கிறாங்க. நீங்க ஒரு டார்ச் அடிச்சு தேடினா ரைட் எஃபோர்ட் எடுக்கிற ஆளுக்கு தான் தேட முடியும். பகல்லே கூட நீங்க டார்ச் அடிச்சு தேடினாலும் எங்கேயாச்சும் ஒரு 4 பேர் 5 பேர் தான் கிடைப்பாங்க. மீதி எல்லாம் என்னது ராங் எஃபோர்ட்ல தான் இருப்பாங்க. பகல்லே நீங்க டார்ச் அடிச்சு தேடலாம். தேடி பார்த்தா கூட ரைட் எஃபோர்ட் எடுக்கிற ஆளுங்க கொஞ்சம் அவங்க தான் லீடர்களா வருவாங்க, அவங்க தான் மகான்களா வருவாங்க, அவங்க தான் என்னது மென்டார்களா வருவாங்க, அவங்க தான் மிகப்பெரிய மனிதர்களாக உருவெடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கீழே தான் டீம் இருக்கு. அப்ப இந்த ராங் எஃபோர்ட் ஆளுங்க கொஞ்ச நாளைக்கு காணாது போயிடுவாங்க. சிஸ்டம் அப்படியே கால சக்கரை சுத்திட்டே இருக்கு. அந்த சக்கரை என்ன செய்ய அவங்களை அப்படியே கிக் பண்ணி வெளியில் அனுப்பிச்சுட்டு அந்த சிஸ்டம் வந்து என்ன செய்யும், ராங் எஃபோர்ட் எடுக்கிற ஆளுகளை கிக் பண்ணி வெளியில் அனுப்பிச்சுட்ரும். அந்த ராங் எஃபோர்ட் உள்ள ஆளுங்களுக்கு ரைட் எஃபோர்ட் சைடு வர தெரியாது. ராங் எஃபோர்ட் உள்ள ஆளுங்க டீம்ல ரைட் எஃபோர்ட் உள்ள நபர்களை உருவாக்க தெரியாது. ஆகையினால நம்முடைய எஃபோர்ட் ரைட்டா இருந்தா நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்களை நம்ம ரைட் எஃபோர்ட் உள்ள நபர்களா மாற்ற முடியும். பாயிண்ட் நம்பர் 6 ரைட் எஃபோர்ட். பாயிண்ட் நம்பர் 7 ரைட் கான்சென்ட்ரேஷன். நம்ம எழுதிக்கிங்க ரைட் கான்சென்ட்ரேஷன். நம்முடைய கான்சென்ட்ரேஷன் கூட ரைட்டா இருக்கும். கான்சென்ட்ரேஷன் என்ன, நம்முடைய நம்முடைய அந்த கான்சென்ட்ரேஷனுங்கிறதுக்கு சரியான வார்த்தை என்னது? கான்சென்ட்ரேஷன் சொல்லுங்க மயில்வேல் சார். கவனம், புரியல. கவனம் இல்ல ஃபோக்கஸ். கவனம் சார், கவனம். கவனம் கான்சென்ட்ரேஷன் கவனம்னு சொல்லுமா? அதா முழு கவனம் இல்ல முழு கவனம் இல்ல ஃபோக்கஸ், அதுக்கு சொல்லலாம் சார். என்ன போக்கள்? ஃபோக்கஸ், கவனம், கவனம், முழு கவனம். கவனம் தானே சார் சொல்லுவோம். கவன குவிப்பு சார். கவன குவிப்பு. கவன குவிப்பு, குவிப்பு. சூப்பர். கவனத்தின் குவிப்பு. தபாஸ். கவனத்தினுடைய கவனச்செறிவு. ரைட்டா? கவனங்களின் செறிவா? ஆமா சார், கரெக்ட் சார். யார் கூட இருக்கிறதா? நம்ம கூட இன்னொரு ஆள் வந்துருப்பாங்க கூட. இந்துமதி சார். இந்துமதி வந்துட்டாங்களா? சரி. கவனங்களினுடைய செறிவு அது வந்து ரைட் வந்து என்னது கான்சென்ட்ரேஷன். நான் நல்ல விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வந்து முழு கவனம்னு எடுத்துக்கலாம். முழு கவனம், என்னுடைய முழு கவனமும் எங்க இருக்கிறது? நல்ல விஷயத்துக்கு. அப்போ கான்சென்ட்ரேஷனுங்கிறது முழு கவனம். நம்முடைய கவனம் வந்து ரைட் கான்சென்ட்ரேஷனா இருந்தா, சரியான வந்து கவனமாக இருந்தால், நம்முடைய கவனம் வந்து மிகச்செறிவுள்ள ஒரு கவனமாக இருந்தால், கருத்து செறிவு அதுக்கு பேர். கவனச்செறிவா கருத்து செறிவா ரெண்டுல எதை வேணாலும் வச்சுக்கோங்க. கான்சென்ட்ரேஷனுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தமிழை விட ஆங்கில வார்த்தை தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை. அது தமிழை நம்ம அதுல வந்து தமிழாக்கம் பண்ணி அதை யூஸ் பண்றது இல்லை. கான்சென்ட்ரேஷன் அது எல்லாருக்கும் தெரியும், நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ரைட் கான்சென்ட்ரேஷனுங்கிறது நம்முடைய முழு கவனத்தையும் நம்ம எதுல செலுத்துறோமோ அதுவா மாறுவோம். நம்ம இப்போ ஒரு நோபல் மேனா மாறணும், நோபல் லீடரா மாறணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய கவனம் என்ன இருக்கணும்? சரியானதுல கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய கவனம் சரியானதா இருக்க வேண்டும். நம்முடைய கவன ஈர்ப்பு வந்து சரியான ஈர்ப்பா இருக்கும். நம்ம தவறான விஷயங்களில் கவனம் செலுத்தினா சிதறும், எண்ணம் சிதறும். கவனம் சிதறலே கூட பிசினஸ்ல என்ன செய்யாது, நம்ம பெரிய அளவுக்கு கொண்டு போகாது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நான் என்னுடைய கவனம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இப்போ என்ன பேசிட்டு இருக்கிறோம், 9 மணி ஆக போகுது. நாளைக்கு வந்து 21ஆம் தேதி நம்ம கபில் கபூர் சாருடைய மீட்டிங்கு, டிரான்ஸ்லேஷன் ராஜு. இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம வந்து இது போடணும், போஸ்டர் போடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நாளைக்கான விஷயங்கள் என்ன, யார் ஜாயினிங் வரணும் இருக்கா? ரமேஷ் காலையில் வரேன்னு அருவல்ல, நாளைக்கு வந்து ஜாயினிங் பண்ண போறாரு. அப்போ இது என்னுடைய முழு கவனம் எங்க இருக்குது? சரியானதுல இருக்குது. அவர் வந்து ஜாயினிங் போட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அவர் மூலமா ஒரு 1.5 வேர்டு பேசலாம், இல்லைன்னா அவர் மூலமா ஒரு 10 1.5 வேர்டு கூட கொண்டுட்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு லீடர் அவரு. அப்ப நம்முடைய கவனம் பூரா அவர் மேல இருக்கணும். ஃபுல்லா நம்ம இந்த வாரம் பூரா ரமேஷை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். 10 நாளைக்கு அவரை கான்சென்ட்ரேட் பண்ணா கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? 1 லட்சம் வியூ கொடுக்கக்கூடிய ஒரு லீடரு. இப்ப இதெல்லாம் தான் என்னுடைய கவனத்தில் ஓடிட்டு. என்னுடைய கவனம் பூரா எங்குது? என்னுடைய கவனச்செறிவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வேலைகள்ல. காலையில எப்பவுமே நான் வாய்ஸ் போட்டு முடிச்சோடனே நான் 7 to 9 என்னுடைய பிசினஸ் ஹவர்ஸ்.
பேசி டீமில் உள்ளவங்களை மோட்டிவேட் பண்ணி டீமில் உள்ளவங்களோட ஃபிக்சேஷன் பண்ணி அவங்களோட வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து அவங்கள என்ன பண்ண வைக்கணும் அந்த வேலையை நான் பண்ணிட்டு யார் என்னோட அதிகமா வந்து நெருங்கி அவங்களுடைய இதை வந்து டீமை பெருசா பண்ணிக்கோணும்னு கவனத்தை என் மீது திருப்புறாங்களோ, கவனத்தை டீம் மீது திருப்புறாங்களோ, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? சரியான விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். அப்போ கான்சென்ட்ரேஷனோட என்னவா இருக்கும்? நம்முடைய கான்சென்ட்ரேஷன் கூட சரியான கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ரைட் கான்சென்ட்ரேஷன். தவறான விஷயங்கள்ல நம்முடைய கவனம் போகக்கூடாது. நம்முடைய சின்ன கவனச்சிதறல் கூட என்ன செய்யும்? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ எனக்கு வந்து 24ஆம் தேதி ஒரு கல்யாணம் வருது. அந்த 24ஆம் தேதி கல்யாணம் நான் காங்கேயம் போகணும். ஆனா நான் காங்கேயம் போறதுக்கு 24ஆம் தேதி என்ன டைம் போறனோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பிளான் பண்றேன்? காங்கேயம் போகும்போது நம்ம அரசலூர்ல போயிட்டு ஒரு 4 பேர்த்த சந்திச்சு பொருள் கொடுக்கணும். அரசலூர் விட்டா நத்தக்காடையூர்ல ஒரு டீம் இருக்கு, பழைய டீம் தூங்கிட்டு இருக்குது, அதை போய் பார்க்கணும். அப்படியே போனா என்ன செய்யலாம்? காங்கேயத்துல நம்ம மனோஜ் இருக்கிறான், அவனை பார்த்து ஒரு டியூனிங் பண்ணலாம். கல்யாணத்தையும் அட்டன் பண்ண மாதிரி பிசினஸையும் பார்த்து என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் எங்க இருக்கு? கல்யாணத்துக்கு போகணுங்கிறது இல்லை, கல்யாணத்துக்கு போறது ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். ஆனா என்னுடைய கான்சென்ட்ரேஷன், சரியான கான்சென்ட்ரேஷன் பிசினஸ்ல மட்டும்தான் இருக்குது. என்னுடைய கவனம் கல்யாணத்துல இருந்தா என்ன கிஃப்ட் எடுத்துட்டு போலாம், என்ன கவர் கொண்டுட்டு போலாம், கவர் பண்ணி கவர்ல காசு கொடுக்கலாமா, இல்ல கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடலாமா, இல்லைன்னா என்ன செய்யலாம், அவங்கள பார்த்து வந்து வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு வந்துடலாமா, இப்படி எல்லாம் இருந்தா நான் கல்யாணத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஆனா நான் என்ன செய்யறேன்? பிசினஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் காங்கேயம் போய் கூட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம், பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடலாம். இல்ல காங்கேயம் போய் கூட நம்முடைய ஆர்சிஎம்ல ஒரு கெட்டில் இருந்தா கெட்டில் எடுத்து கூட கொடுத்து நம்ம வாழ்த்து சொல்லிட்டு வந்துடலாம். ஆர்சிஎம்ல நிறைய பரிசு பொருட்கள் இருக்கு, ஏதோ ஒன்று கொடுத்து வாழ்த்திட்டு வந்துடலாம். அப்ப அது மாதிரி எல்லாம் நான் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த கல்யாணத்துக்குள்ள இல்லை, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற பிசினஸ், சுத்தி இருக்கிற பிசினஸ் யாரை பார்க்கலாம், அதன் மூலமா எப்படி டீம் கொண்டுட்டு வரலாம், இதுதான் நம்முடைய கான்செப்ட். நம்ம ஒரு ஊருக்கு போறதா இருந்தா கூட நம்முடைய கவனம் அந்த ஊர்ல யாரு இருக்கிறா, நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரு, உறவினர்கள் யாரு, இல்லைன்னா நம்மளோட ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் அங்கே தெரியுமா, இப்படி கேட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு பேர் தான் ரைட் கான்சென்ட்ரேஷன். நாம நம்முடைய கான்சென்ட்ரேஷன் மாறுச்சுன்னு சொன்னா நாம என்ன ஆயிருக்க மாட்டோம்? சரியான நபரை நம்மளுக்கு கூப்பிடுவாங்க அந்த நேரத்துல, டீம்ல உள்ள ஒரு ஆளு நைட்டு 8 மணிக்கு 10 மணிக்கு கூப்பிட்டா கூட நாம அவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். சர்வீஸ் பண்ண நமக்கு நேரம் இல்லைன்னா நீங்க என்னுடைய அப்ளைனுக்கு கூப்பிட்டுருக்கீங்க, மயில்வேலை கூப்பிட்டா மயில்வேல் சார் என்ன சொல்லலாம், கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் டிராவலு, கொஞ்சம் டவர் இல்லாத இடத்துல சார் ஒன்று பண்ணுங்க, மகாலட்சுமி இடத்துக்கு கூப்பிட்டுங்களேன், நான் இப்போ எனக்கு வந்து டவர் இல்லாத இடத்துல இருக்கிறதுனால நீங்க அவங்கள கூப்பிட்டுங்களேன், இப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய கான்சென்ட்ரேஷனை மாத்திக்க கூடாது. சார் நான் இப்போ அதெல்லாம் சொல்ற நிலையில் நான் இல்லைங்க சார் அப்படின்னா அவங்க என்ன ஆவாங்க? ஓ இவர் வேற என்னமோ பண்ணிட்டு இருப்பாரு போல இருக்கு. அதனால நம்முடைய கான்சென்ட்ரேஷன் பிசினஸ்ல இருக்கணும். அதுதான் ரைட் கான்சென்ட்ரேஷன். பிசினஸ்ல, நம்முடைய கேரக்டர்ல, நம்முடைய பார்வையில, நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய பேச்சுல, நம்முடைய வாழ்க்கை முறையில, நம்முடைய முயற்சியில, எல்லாவற்றிலும் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் என்ன இருக்கணும்? அதுல தான் செலுத்தப்பட வேண்டும். அதுதான் ரைட். இது எல்லாத்தையும் ஓவர்ஹோல் பண்றதுதான் கான்சென்ட்ரேஷன். அந்த கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா நமக்கு இருக்க வேண்டும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 7. பாயிண்ட் நம்பர் 8 இருக்குது, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட். அது ரைட் மைண்ட்ஃபுல். ரைட் மைண்ட்ஃபுல். மைண்ட்ஃபுல்னு என்ன அர்த்தம்? மயில்வேல் சார் சொல்லுவாரா, இல்ல மகாவே சொல்லிடலாமா? மைண்ட்ஃபுல். இப்போ கடையில் இருக்கிற பூக்கள் எல்லாம் காலி ஆகி போச்சுங்க சார், அதாவது கடையில் இருக்கிற பூக்கள் எல்லாம் காலி ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரே வார்த்தையில சொல்லடான்னு ஸ்டூடெண்ட் கேட்ட போது அவன் சொன்னா, நாம என்னது காலி புலவர் சார் அப்படின்னு. அது மாதிரி இது வந்து மைண்ட் ஃபுல்லுன்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதுவும் கூட நீங்க நாம இப்ப சொன்னோம் இல்லையா? ஹலோ சொல்லுங்க சார். முழு கவனம் தான் மைண்ட் ஃபுல்லுங்கிறது. முழு கவனம். என்னமா கவனம் சார், கவனம் தானே சார், மைண்ட் வேலை கவனம் தானே சார். மைண்ட்னால மனம் 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 ஒரு மனமா அது, இல்லைன்னா முழு மனமா? முழு மனம். முழு மனதுடன் சொல்லிடலாமா, இல்ல முழு கவனத்துடன் சொல்லிடலாமா? முழு மனம். மைண்ட்ஃபுல் முழு கவனம் தானே, முழு மனம் தான். முழு மனமும் அதாவது
நம்ம வந்து இப்போ அரை மனசா செய்யக்கூடாது, முழு மனசு. அது முழு மனசுங்கிறது தான் மைண்ட்ஃபுல். அதுதான் சரியான வார்த்தை. அரை மனசா செய்யக்கூடாது. அரை மனசுன்னா என்ன அர்த்தம்? ஆர்சிஎம் கொஞ்ச நாளைக்கு பண்ணணும் சார், அதுக்கப்புறம் அனாவசியம் கொஞ்ச நாளைக்கு பண்ணணும் சார். இப்போ எனக்கு என்னை ஆர்சிஎம்ல சேர்த்து விட்டாரு, அவர் தான் இந்த நேரத்தில் நான் நினச்சிக்கோணும், ரத்னவேலு சார். அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, எந்த கான்செப்ட் வந்தாலும் முதல் ஆளா போய் எழுதி வருவார். அவர் என்னை சேர்த்துக்கணும் முதல்ல அப்படின்னு. யாராச்சும் சேர்க்காம விட்டா கோபத்துக்கு போயிடுவார். ஏன்யா நீ ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கிற, அதுல என்னை சேர்க்காம பண்ணிட்டு இருக்கிற, நீ விளங்குவியா உருப்படியான்னு சண்டைக்கு போயிடுவார். ஏன்னா அதுல அவர் சேர்த்தே ஆகணும், அது அவருடைய கொள்கை. நாட்டில் எந்த கான்செப்ட் இருந்தாலும் அதுல அவர் இருக்கணும். அவர் பையில எல்லாமே இருக்கு, எல்லா கான்செப்டுக்கான பேப்பர்களும் அது ட்ராக்ஸ் துண்டு பிரசுரங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அவர் வந்து என்னது, ஆர்சிஎம்ல வந்து என்னை சேர்த்து விட்டவர். அவர் என்னை சேர்த்து விட்டு நானும் ஆர்சிஎம்ல மட்டும் முழு கவனம் செலுத்திட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா டிரான்ஸ்போர்ட்ல நான் வேலை பார்த்த காலத்துல ஒரு 52 டிக்கெட்டை கொடுத்து முடிச்ச உடனே எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இந்த 52 டிக்கெட்டு கொடுத்து முடியறதுக்குள்ள யாராச்சும் என்னை கூப்பிட்டா என்ன பண்றதுன்னு நான் என்ன செய்வேன், ஹெட்போன் காதுல மாட்டிக்கிட்டு தான் வேலை செய்வேன். நான் யாராச்சும் கூப்பிட்டா டக்குன்னு ஆன் பண்ணிட்டு நான் வேலை செய்ய ஹெட்போன்ல பேசிட்டு இருப்பேன். நான் என்னுடைய கவனம் எல்லாம் முழு மனம் எங்க இருக்குன்னு கேட்டா என்னுடைய பிசினஸ்ல தான் இருக்கு. நம்ம அரை மனசோட ஒரு பிசினஸ் பண்ணோம்னா நாம நோபலா மாற முடியாது. முழு மனசா பண்ணணும். மனசு முழுக்க நம்ம பிசினஸ் மைண்டா தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா, வெற்றியுள்ள மனிதனாக, அல்லாவிட்டால் ஒரு பண்புள்ள மனிதனாக நம்ம மாறணும்னு சொன்னா முழுக்க முழுக்க நம்முடைய பண்பு நமக்கு வந்து ஆர்சிஎம்ல பண்பாளனாக திகழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாம் செய்யற வேலையை முழு மனசோட செய்யணும், நேசித்து செய்யணும். செய்யும் தொழிலே தெய்வம் பாங்க. அப்ப நாம ஆர்சிஎம் பண்றோம்னா நம்ம ஆர்சிஎம் வந்து நம்ம என்ன செய்யணும், நானும் புனிதவானனும் முதல் முறையா ஆர்சிஎம் வேர்ல்டுக்கு போறோம் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப இருந்த ஆர்சிஎம் வேர்ல்டு ரொம்ப பாத்தீங்கன்னா இடம் ஜாஸ்தி இருக்கும், பட் வேலைப்பாடுகள் கம்மி. அது உள்ள நுழையும் போது புனிதவானன் என்ன பண்ணார் தெரியுமா, அப்படி தொட்டு அந்த அந்த படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு மேலே ஏறினார். அப்ப நான் புனிதவான்ட்டு கேட்டேன், புனிதவான் சார் என்ன நீங்க தொட்டு கும்பிட்டு அப்படி மேலே ஏறுறீங்க, இப்படி தொட்டு அப்படி கும்பிட்டு அப்படி மேலே ஏறினார். அப்ப நான் கேட்டேன், என்ன இப்படி படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு மேலே ஏறுறீங்க? அப்ப அவர் சொன்னாரு, காமராஜ் சார் இது நம்முடைய தொழில் ஆலயம் சார், இது நம்முடைய தொழில் ஆலயம் சொன்னார். அந்த வார்த்தையை அவர் தான் முதன்னு சொன்னார், தொழில் ஆலயம். அப்ப தொழில் ஆலயத்தை நம்ம வணங்கணும் சார், நம்ம செய்யும் தொழில் தெய்வம், அந்த தொழிலுக்கு இதுதான் ஆலயம். தொழில் ஆலயத்தை பார்க்க வந்திருக்கிறோம். முதல்ல ஆர்சிஎம் வேர்ல்டு பார்க்க போகும்போது புனிதவானன் எனக்கு சொல்லி கொடுத்தது தொழில் ஆலயம். அப்போ முழு மனசும் அவருக்கு அந்த தொழில் மேல இருந்துச்சு, பக்தி, முழு பக்தி. அதனால நான் என்ன சொல்றேன்னா, முழு மனதோட ஆர்சிஎம் செய்யணும், அரை மனசோட செய்யக்கூடாது. பட்டா படுத்து பொடாட்டி போகணும், அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. முழு மனசோட ஒரு பிசினஸ்குள்ள நம்ம ஈடுபடுறதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்னது சரியான பண்பாளர் லீடர் நிறைய இருக்கிறாங்க. ஆர்சிஎம்குள்ள நிறைய லீடர்களை நீங்க பார்க்க முடியும். ஆனால் ஒரு பண்புள்ள, அல்லாவிட்டால் உங்களை வந்து சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு லீடர் அப்படி உங்களுக்கு வேணும்னு சொன்னா இந்த 8 குணாதிசயங்கள் இருந்தா இன்னொரு ஆளை நீங்க தேட வேண்டாம், அது நீங்களாவே இருந்துடலாம். ஏன்னு கேட்டா நீங்க தான் வந்து என்னது நோபல் லீடரா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரையும் நேசிக்கிறவரா, எல்லாருக்கும் அன்பு செலுத்தக்கூடிய பண்பு செலுத்தக்கூடிய ஆளா நீங்க தான் இருப்பீங்க. உனக்கு வலிச்சா எனக்கு என்ன, உனக்கு வலிச்சா எனக்கு என்னன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா நம்முடைய வந்து முழு மனமும் சரியான முழு மனதோட வேலை செய்யணும். முழு மனமும் ரைட் மைண்ட்ஃபுல்னஸா இருக்கிற ஒரு மனிதன் தான் இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல லாங் டிராவல் போக முடியும். இந்த 8 குணாதிசயங்கள் உள்ளவங்க தான். இப்போ ராமன் தேடிய செய்தியில எம்ஜிஆர் என்ன செய்வார்னா 6 குணங்கள் கொண்ட ஒரு பொண்ணை தேடுவார். 6 குணங்கள் கொண்ட பொண்ணை எங்கடா போய் தேடுறது அப்படின்னு ஒரு புத்தகத்துல எழுதி வச்சுக்கிட்டு தேடிட்டு இருப்பாரு. அப்ப அந்த 6 குணங்கள் உள்ள சீதையை கிடைச்சா அவளை கட்டிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. படம் தான், கதை தான், இருந்தாலும் அதுல வந்து அவர் அது ஒரு மாதிரி போயிட்டு இருப்பாரு. அந்த 6 குணங்கள்ல 3 குணம் உள்ள ஆளு, 2 குணம் உள்ள ஆளு எல்லாம் பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டே வருவார். நம்ம இந்த 8 குணங்கள் உள்ள ஒரு நபர் இருந்தா, அந்த ஒரு நபர் நாம இருந்தா நாம யாரையும் தேட வேண்டியதே இல்லை. நாம தான் அந்த 8 குணம் உள்ள நாடு. என்னென்ன? ரைட் வியூ, ரைட் இன்டென்ஷன், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபோர்ட், ரைட் கான்சென்ட்ரேஷன், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ். இந்த 8 குணங்கள் உள்ள ஒரு ஆள் இருந்தா, அந்த ஒரு ஆளு நாம இருந்தா நம்ம தான் என்னது இந்த ஆர்சிஎம் பிசினஸ்னுடைய அடுத்த டிசி சோப்ராஜி. இந்த 8 குணங்களும் உள்ள ஒரு நபர் இருந்தா அது டிசிஜி.
ஏன்னு கேட்டா அவருக்குள்ள இந்த 8 இருக்கு. சிம்பிளா தான் இருப்பார். BMW கார்ல வந்து இறங்குவாரு, சிம்பிளா இறங்கி சிம்பிளா நடந்து போவார். ஒரு எளிமையான மனிதர். நோபல் ஹார்ட், நோபல் வியூ, ரைட் வியூ, ரைட் இன்டென்ஷன், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபோர்ட், ரைட் கான்சென்ட்ரேஷன், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் அவருக்குள்ள நிறைய இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு மகானா நம்ம மாறணும்னு சொன்னா ஒரு ஒரு லீடரா மட்டும் நம்ம இருந்தா பத்தாது. அந்த லீடருக்குள்ள குவாலிட்டிகள் இது இத்தனையும். ஒரு நல்ல லீடருக்குள்ள குவாலிட்டி, ஒரு நல்ல லீடருக்குள்ள குவாலிட்டி. காரணம், நிறைய லீடர்களை பார்க்கலாம், ஆனால் நல்ல லீடர்கள் அவங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த 8 குணங்கள் உள்ள ஒரு ஆளு. ஒருவேளை 6 குணங்கள் தான் சார் இருக்கு, 2 கம்மியா இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா, வேறு வழி கிடையாது. ஆனால் சார் 2 குணங்கள் இருக்கு சார், மீதி 6 இல்லை சார், நம்ம என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து அந்த 6ஐயும் நாம வந்து நமக்குள்ள கொண்டு வந்துட வேண்டியதா, வேற வழி கிடையாது. ஆகையினால இப்பேற்பட்ட ஒரு டீமை கட்டிக்காக்க, இப்படிப்பட்ட ஒரு பிசினஸ்ல பெரிய அளவுல சோபிக்க, ஜென்ரேஷன் பெனிஃபிட் உள்ள ஒரு பிசினஸ் சாதாரணம் அல்ல. ஒரு IAS படிக்கிறவங்களுக்கு இத்தனை தெரிஞ்சிருக்கணுங்கிறான், ஒரு MPBS படிச்சவனுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணுங்கிறான். அனாட்டமி கிளாஸ்ல அதாவது சாதாரணமா மனித உடல்ல என்ன இருக்குதோ அத்தனையும் அங்க போய் படிப்பாட்டப்பட வேண்டும், படிப்பிக்கப்பட வேண்டும், படிக்க வேண்டும்ங்கிறதா அனாட்டமி. இப்படி ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. ஆனால் RC பிசினஸ்க்குள்ள வரணும், என்ட்ரி போடணும், பேஸ்ட் வாங்கி வளர்க்கணும், 4 பொருளை வாங்கிக்கணும். அந்த 4 பொருளை யூஸ் பண்ண பிற்பாடு நமக்கு கோடி கோடியா கொட்டணும். இது எங்கிருந்து கொட்டணும், இது எங்கிருந்து கொட்டும்? பட்டணத்தில் போதும்னு ஒரு படம், அதுல வந்து அந்த ஜாடி தெரிஞ்ச உடனே ஒரு பூதம் வந்துடும். பூதம் அவன் கேட்டதில்லை, ஜீ பூம்பான்னு எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி RCMல வந்தாச்சு, ஒரு பேஸ்ட் வாங்கி விளக்கியாச்சு, சோப்பு வாங்கி குளிச்சாச்சு, ஜீ பூம்பான்னு உடனே பணம் கொட்டுமானா கொட்டாது. இத்தனை படிக்கணும், இத்தனையும் நமக்கு தெரியணும், இத்தனையும் நமக்குள்ள இருக்கணும், இத்தனையும் நம்ம டீம்ல வந்து நம்ம கட்டி எழுப்பி கொண்டுட்டு வரணும். காரணம் என்னன்னு கேட்டா, நிறைய பேர் வந்துருவாங்க, மென்மே கம் அண்ட் மென்மே கோ. ஆனா RCM ஒரு நாளும் போகாது. நிறைய மனிதர்கள் வருவாங்க உங்களோட, நிறைய பேர் போயிடுவாங்க. எல்லாருமே நம்ம கூட தங்குவாங்களா? இல்லை. வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே. எல்லாரும் RCMல தங்க மாட்டாங்க, வருவாங்க. வேர் பிடிக்கணும். வேர் பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? வேர் பிடிக்கணும்னா அவங்க முதலாவது என்னது, கேரக்டர் வைஸ் அவங்க இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மனித சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும், இந்த பொருள்களின் மூலமாக நோய் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், இந்த பொருள்கள் மூலமாக நல்ல வருவாயை நாம் பெற வேண்டும், இந்த பொருள்கள் மூலமாக நம்ம குடும்பம் நோய் இல்லாத குடும்பமா இருக்க வேண்டும், இந்த 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 நாட்டை பாதுகாப்பதற்கு அந்நிய வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய கலப்படம், கெமிக்கல் இருந்த பொருள்களை நாம் அவாய்ட் பண்ணுவதற்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த மாதிரி எண்ணமுள்ள ஒரு நபரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், RCMல மிகப்பெரிய அளவுல எழும்பி நின்று பிரகாசிக்க முடியும். இந்த எண்ணமே இல்லை, ஏனோ தானோன்னு உள்ள வந்தாச்சு, ஏதோ ஒரு காரணத்துக்காக RCMக்குள்ள வந்தாச்சு, கொஞ்சம் பணம் கிடைச்சாச்சு, அந்த கொஞ்சம் பணம் கிடைச்ச உடனே நிறைய பணம் கிடைக்குன்னு வேக வேகமா ஓடியாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு முறை பிசினஸ் கொஞ்சம் டல் ஆச்சு, ஒரு முறை கூடி வந்துச்சு, 2 முறை கூடி வந்துச்சு, 3 முறை கூடி வந்துச்சு, ஒரு முறை டல் ஆச்சு. ஆகா, இது இவ்வளவு தானாட்டுக்குன்னு ஓடி போயிடுவாங்க. நிறைய பேர் வருவாங்க, வந்த ஜோர்ல போவாங்க. ஆனா நாம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, நம்ம வந்து நட்ட இடத்துல வேர் பிடிக்கணும். எந்த இடத்துல நம்மளை நட்டுருக்கிறாங்களோ அங்க வேர் பிடிக்கணும். புயலே வந்தாலும், புயலே வந்தாலும் இந்த இந்த மரம் அசையாது. அந்த மாதிரி நீங்க வலுவா நிக்கணும்னு சொன்னா நம்முடைய கேரக்டர், இந்த 8 குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள செயல்பட்டால் உங்களை எந்த புயலும் தாக்கிட முடியாது, எந்த பயலும் தொற்ற முடியாது, எந்த புயலும் தாக்க முடியாது, எந்த பயலும் தொடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சரியான லீடரா நீங்க உருவெடுக்க முடியும். அதற்கான பயிற்சி தான் இந்த பயிற்சி பற்றை. இந்த பயிற்சி பற்றையின் மூலமாக உங்க டீமில் உள்ளவங்களை என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஓப்பனர் அண்ட் எபோவ் இவங்களுக்கு தான் பரிசு. இன்னைக்கு நாளைக்குள்ள கூட ஒரு ஆளை ஓப்பனர் உங்களால் ஆக்க முடியும். இல்ல சார் நான் ஓப்பனர் ஆயிடுறேன்னு கமிட் பண்ணவங்களுக்கு நான் லிஸ்ட்ல பேர் சேர்க்க சொல்லிடுறேன். நீங்க என்ன செய்யணும், 31க்குள்ள கூட நீங்க ஓப்பனர் ஆகிக்கலாம். அதற்கு நான் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன். ஆனா நீங்க என்ன செய்யணும், இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு கீழே 1 லட்சம் பிவி போயிருக்கும், 1.5 லட்சம் பிவி போயிருக்கும். ஆனா ஓப்பனர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வெறும் 50,000 பிவி தான் தேவை. ஆனா நாம் என்ன செய்யறோம், அந்த 50,000 பிவி பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஓப்பனர் ஆகிற ஆளு ஒரு பக்கம் 50,000க்கு பாடுபடணும், இன்னொரு பக்கம் 20,000க்கு பாடுபடணும், செல்ஃபில் ஒரு 5,000 பண்ணணும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஆனா உங்களுக்கு யாரோ 1 லட்சம் 1.5 லட்சம் கீழே கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஓப்பனர் ஆகணும்னு விரும்பினா
இன்னொரு சைடில் வெறும் 20 பண்ணா நீங்க ஓப்பனர். இந்த ஓப்பனர் பின்ன ஏன் சார் இவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு கேட்டா, ஓப்பனர் பின்ன வந்த பிற்பாடுதான் நீங்க கம்பெனி உங்களை அங்கீகரிக்குது, ரெகக்னைஸ் பண்ணுது. ஓப்பனர் பின் வந்த உடனே கம்பெனி ஓவரால் டர்ன் ஓவர்ல இருந்து 1% எடுத்து அதுல 1 பாயிண்ட் கமிஷன் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. போன மாசம் 1500 சில்லற ரூபா 1 பாயிண்ட் கமிஷன் சும்மா கொடுக்குறான். யாரோ பல்லு வேலைக்கு துப்புனதுக்கு நமக்கு கொடுத்துட்றான். அப்ப அந்த ஓப்பனருக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் சப்போர்ட் ஆயிடுச்சு, 50க்கு மேல போயிடுச்சு. இன்னொரு பக்கம் வெறும் 20 பண்ணா நம்ம ஓப்பனரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேரு தங்களுடைய பிசினஸ் விரயமாக்கிட்டு இருக்காங்க. சார் ஒரு பக்கம் எனக்கு 1 லட்சம் போயிடுச்சு, இன்னொரு பக்கம் 15,000 பிவி, 1.15 ஸ்லாபுக்கு வந்துடலாம். ஆனா 30,000 ஒரு பக்கம் வந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் போயிடுச்சுங்க சார். இன்னொரு பக்கம் நீங்க வெறும் 30,000 பண்ணாலே நீங்க ஈகிள் ஆயிடுவீங்க. எவ்வளவு பிசினஸ் வேணாலும் உங்களுக்கு கீழே போகலாம், போயிட்டே இருக்கும். நீங்க செகண்ட் சைடும் யூஎன்பி அதை கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் நீங்க பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு வர முடியும், பணத்தை சம்பாதிக்க முடியும், டீமை உருவாக்க முடியும், டீமுக்குள்ள நீங்க போக முடியும், கம்பெனி டர்ன் ஓவர் கமிஷன் வாங்க முடியும், முக்கியமான மனிதர்கள் ஒருவராக நீங்கள் என்ன பண்ண முடியும். இந்த ஓப்பனர் பின் அவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லி இந்த 8 பாயிண்டையும் நீங்க எழுதியிருப்பீங்க, மகா எழுதியிருக்கு நம்புறேன். வேற யாரும் எழுதியிருந்தா பாருங்க, இல்லைன்னா மகாலட்சுமி போன்னு அடிச்சு 8ஐயும் நீங்க எழுதி வாங்கிக்கோங்க. இந்த 8ஐயும் நீங்கள் தியானிங்க. டெய்லி நீங்க வந்து நான் டெய்லி ப்ரேயர் பண்றேன், காலையில மாலையில. நான் வந்து என்னது ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு நினைவுக்கு வந்ததெல்லாம் நான் தியானிப்பேன். இந்த 8 பாயிண்டும் நம்ம என்ன செய்யணும், அமைதியா வாய் விட்டு சொல்லாம உட்கார்ந்து அமைதியா இந்த 8ம் எனக்குள்ள இருக்குதா சுய பரிசோதனை செய்துக்கணும். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, நாமளே வந்து நம்ம மாற்றங்கள் நம்ம உடம்புல வந்துகிட்டே இருக்கும், நம்ம மனசுல வந்துகிட்டே இருக்கு, நம்ம உணவு பழக்க வழக்கத்துல வந்துகிட்டே இருக்கும். நம்மளை பார்த்தா நம்ம ஒரு சரியான நபரா சரியான பாதையில பயணிச்சுட்டு இருப்போம் என்பதை சொல்லி, இன்றைய கூட்டம் வந்து உங்களுக்கு வருங்காலத்து கனவை நனவாக்கக்கூடிய பயிற்சி. இதெல்லாம் ஒரு காலத்துல நீங்க எல்லாம் இதை பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கீழே ஒரு பெரிய டீம் இருக்கும், அந்த டீமுக்கு நான் என்னத்தை சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு நீங்க தடுமாறும் போது இதெல்லாம் நீங்க மனசுல வைங்க, இதை சொல்லிக் கொடுங்க. இதுதான் எஜுகேஷன். என்ன காரணம்னு கேட்டா 6 பேசிக் சொல்லலாம், அப்புறம் என்ன சொல்லலாம், 7 கார்டினல் ரூல் சொல்லலாம், 8 கோர் ஸ்டெப்ஸ் சொல்லலாம். அதோட முடிஞ்சதா சார் அப்படின்னு கேட்டா, இந்த எஜுகேஷன் உங்களுக்கு தேவை. ஒரு லீடர் எப்படி இருக்கணும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி வரணும், ஓப்பனர் பண்ணி ஏன் பண்ணணும், அதே மாதிரி பிளான் என்ன, பிளான்ல என்னெல்லாம் வந்து மகத்துவம் இருக்கிறது, அதே மாதிரி பேசிவ் இன்கம்னா என்ன, பாசிட்டிவ்னா என்ன, பாசிட்டிவ் ஆட்டிடியூடுனா என்ன, நாலேஜுங்கிறது என்ன, ப்ரொடக்ட் நாலேஜா, இல்லைன்னா வந்து என்னது பிஸ்னஸ் நாலேஜா, இல்லைன்னா பிளான் பற்றிய நாலேஜா. நாலேஜ் இருந்தால் ஜெயிச்சிடலாமா, நாலேஜுங்கிறது பவர். அப்புறம் என்ன இருந்தால் ஜெயிக்கலாம், ஆட்டிடியூட் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆட்டிடியூடு பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கணும். இந்த எஜுகேஷன் எல்லாம் நீங்க கத்து வச்சிருந்தாதான் உங்க டீமுக்கு படிப்பாட்ட முடியும். அதற்காக வேண்டி இந்த கூட்டங்கள்ல பங்கெடுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் இந்த எஜுகேஷன் நாங்கெல்லாம் ஃபீஸ் கட்டி போய் படித்தோம், இது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது, நீங்க ஏன் படிக்கக்கூடாது? அதனால வாருங்கள் நண்பர்களே, சேர்ந்து வளருவோம் என்று சொல்லி இன்றைய கூட்டத்தை நிறைவு செய்வதற்கு முன்னாடி யாரேனும் இந்த 8 பாயிண்ட் நான் மகாலட்சுமி இல்லாம யாராச்சும் எழுதியிருந்தா நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். இருக்கீங்களா, எழுதியிருக்கீங்களா? எனக்கு என்னன்னா நீங்க யாரும் எழுத மாட்டீங்கன்னு தெரியும். மீண்டும் ஒரு முறை மகாவையே படிச்சு சொல்றேன். மகா படிச்சிடமா, நம்ம அப்புறம் கனவே கலையாத சொல்லி முடிச்சு. வணக்கம் சார். இந்து பேசுறீங்களாமா? சொல்றேன் சார் வந்துட்டு. சொல்லுங்க. சார் பாயிண்ட் வந்து ரைட் வியூ, ரைட் இன்டென்ஷன், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபர்ட், ரைட் கான்சென்ட்ரேஷன், ரைட் ஃபுல்னஸ் சார். சரியா கவனிக்கல சார், இடையில தான் என்ன சார்? 8 வந்து ரைட் மைண்ட்ஃபுல் மைண்ட். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப சந்தோஷம். நல்ல கிளாஸ் கொடுங்க. இந்துமதி அம்மா வந்த ஜோர்ல ஒரு பிக்கப், வேர் பிடிக்கிறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க இந்துமதி அம்மாவுக்கு. கண்டிப்பா இந்த ஆர்சிஎம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வெற்றியை தரட்டுமா. நான் வந்து சமூகமா வாங்க மனப்பூர்வமாய் வாழ்த்துக்கிறேன். வேற யாரு இருக்கீங்களா? 8 பாயிண்ட் சொல்றதுக்கு சசிகலா மேடம் சொல்லுவாங்களா? அவங்க பஸ்ஸில் வர்றாங்க, அவங்க சொன்னா பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேர் சவுண்டும் கேட்குன்னு நினைக்கிறேன், அதனால அவங்க சொல்ல மாட்டாங்க. அடுத்து வேற யாரு? மகா நீங்களே படிச்சிருங்க. மயில்வேல் சார் எழுதியிருக்கீங்களா, இல்லை சொல்ல முடியுமா? மயில்வேல் சார் அவர் ரயிலில் வர்றாரு, அதனால நீங்களே படிச்சிருங்க மகா. ஓகே சார். இந்துமதி மேடம் சொன்ன மாதிரி ரைட் வியூ, ரைட் இன்டென்ஷன், ரைட் ஸ்பீச்,
right action, right livelihood, right efforts, right concentration, right mindful. சூப்பர் பாயிண்ட் சார். எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப நம்மளுடைய ஆர்சிஎம்க்கு தான் மெயினா. பட் இருந்தாலும் நம்ம அடிப்படையில இதெல்லாம் இருந்தாலே ஆர்சிஎம் ரொம்ப சரியா செய்ய முடியும்ட்டு ரொம்ப நல்ல பாயிண்ட் சார். அந்த ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பாயிண்ட் சார். இத்தனை குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு மட்டும் இல்லாம நம்ம டீமுக்கு அது கொண்டு போகும்போது நிச்சயமா ஒரு பெரிய டீமை வலுவா உருவாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். இன்னைக்கு நம்ம டீம்ல இருந்து இந்துமதியும் மயில்வேல் சாரம் கலந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் சொல்றோம், பட் இருந்தா ரொம்ப மினிமமா தான் வராங்க. வந்தவங்க இவங்க 2 பேருமே இதெல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். அதே மாதிரி நீங்க தொடர்ந்து 31 வரைக்கும் நடக்கும். அவசியம் கலந்துக்க சொல்லுங்க. அதாவது யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து என்னது பெரிய ஆளுகளா வந்து உருவெடுப்பாங்க, பிசினஸ்ல வேர் பிடிச்சு நிற்பாங்க. யாரெல்லாம் கலந்துக்கலையோ அவங்கெல்லாம் வேர் பிடிக்க முடியாது. அதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. ஆகையினால நம்ம எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். நீங்க எல்லாரும் என்ன செய்யலாம், கனவே கலையாது சொல்லு. எல்லாரும் வீடியோவில் வரணும், கண்டிப்பா வீடியோவில் வரணும். வீடியோவில் வாருங்க. எஸ், கனவே கலையாதே. எஸ், கனவே. ஏன் மயில்வேல் வீடியோ கனவே கலையாது, கனவே கலையாது. சவுண்டா சொல்லுங்க. கனவே கலையாது, கனவே கலையாது, கனவே கலையாது, கனவே கலையாது, கனவே கிடையாது. கனவே கலையாது. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. வாழ்த்துக்கள்.